இந்த முத்துக்கிட்ட கவுண்டர் வாங்கலைன்னா அந்த விஜய் விஷால் சௌந்தர்யாக்கெல்லாம் தூக்கமே வராது போல இருக்கு. விஜய் விஷால் வந்து நேற்று சொல்லிட்டு இருப்பாரு, அதாவது ஏய் எனக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளடா அப்படின்னோடனே, ஓ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னும் இருக்காளா அப்படிங்கிறாரு முத்துக்குமரன். உடனே அவ எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டு ஓடி போயிட்டாடா அப்படின்னு. உனக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டு வேற யாரு கூடயே ஓடி போயிட்டாளா? ஐயோ இது என்னடா நியாயமா இருக்கு அப்படின்ட்டு முத்துக்குமரன் சொல்லுவாரு. உடனே டேய் அப்படின்பாரு விஜய் விஷால். அதே மாதிரி இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் விஷால் சௌந்தர்யா வந்துட்டு முத்துக்குமரனை நோண்டிகிட்டே இருப்பாங்க. ஆல்ரெடி நான் வந்து வேர் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே, வில் இன் ஸ்ட்ராட்டஜி, வேனா உங்களோட எலிமினேஷன், அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்கிற மாதிரி சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, முத்துக்குமரன் வந்து சொல்லிட்டு இருப்பார், மக்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே புரியும் அப்படிம்பாங்க. உடனே வந்துட்டு சௌந்தர்யா சொல்லுவாங்க, மக்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே புரியும் அப்படிங்கிறத ஸ்லோ மோஷனில் சொல்லுவாங்க. உடனே முத்து சொல்லுவார், உனக்கு என்ன ஸ்லோ மோஷனில் சொன்னோன்னே எல்லாமே மாறிடுமா என்ன அப்படின்னு கேட்பாரு. லூஸ் மாதிரி வளரிட்டுருக்கேன்னு சொன்னோடனே சௌந்தர்யா அப்படியே போயிடுவாங்க. எதுக்கு தான் இவங்க முத்துக்குமரன் கிட்ட வாயை கொடுத்து கொடுத்து மாட்டுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. முத்துக்குமரன் நிஜமாக அவர் கவுண்டர்ஸ் கொடுக்கறதுக்கு அவரை பாராட்டி ஆகணும். மேபி இந்த கவுண்டர்ஸ்னால தான் அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.